அந்தோணியாரே, அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். அவர் நமக்காய் தந்திட அன்பு பலியிலே நம்மையும் இணைத்திடுவோம். இயேசுவில் இணைவோம், இயேசுவில் மகிழ்வோம், இயேசுவை புகழ்வோம், இயேசுவாய் மாறிடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். மன்னிக்கும் பலியில் இணையும் உறவில் வேண்டும் பலி இதுவே. வார்த்தையின் வடிவாய் வாழ்வின் பொருளை வேண்டும் பலி இதுவே. தம் உயிரை தந்திடும் தியாக பலியிலே நம்மையும் இணைத்திடுவோம். தம் உயிரை தந்திடும் தியாக பலியிலே நம்மையும் இணைத்திடுவோம். இயேசுவில் இணைவோம், இயேசுவில் மகிழ்வோம், இயேசுவை புகழ்வோம், இயேசுவாய் மாறிடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். மறையின் பொருளை உலகமுணர வேண்டும் பலி இதுவே. உழைக்கும் மனிதர் நாளும் உயர அழைக்கும் பலி இதுவே. நிறை வாழ்வை தந்திடும் மீட்பின் பயணத்தில் நம்மையும் இணைத்திடுவோம். நிறை வாழ்வை தந்திடும் மீட்பின் பயணத்தில் நம்மையும் இணைத்திடுவோம். இயேசுவில் இணைவோம், இயேசுவில் மகிழ்வோம், இயேசுவை புகழ்வோம், இயேசுவாய் மாறிடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். அவர் நமக்காய் தந்திட அன்பு பலியிலே நம்மையும் இணைத்திடுவோம். இயேசுவில் இணைவோம், இயேசுவில் மகிழ்வோம், இயேசுவை புகழ்வோம், இயேசுவாய் மாறிடுவோம். இறைவனின் பலியினில் இணைந்திடுவோம், இதயத்தின் அன்பினை சுவைத்திடுவோம். மன்னிக்கும் பலியில் இணையும் உறவில் வேண்டும் பலி இதுவே. வார்த்தையின் வடிவாய் வாழ்வின் பொருளை வேண்டும் பலி இதுவே. தம் உயிரை தந்திடும் தியாக பலியிலே நம்மையும் இணைத்திடுவோம். தம் உயிரை தந்திடும் தியாக பலியிலே
பொருளை உலகமுணர வேண்டும் பலி இதுவே. உழைக்கும் மனிதர் நாளும் உயர அழைக்கும் பலி இதுவே. நிறைவாழ்வை தந்திடும் மீட்பின் பயணத்தில் நம்மையும் இணைத்திடுவோம். நிறைவாழ்வை தந்திடும் மீட்பின் பயணத்தில் நம்மையும் இணைத்திடுவோம். இயேசுவில் இணைவோம், இயேசுவில் மகிழ்வோம், இயேசுவை புகழ்வோம், இயேசுவாய் மாறிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று மொழிந்து தன்னையே உணவாக கொடுத்த இறைமகனின் அன்பு பலியில் பங்கெடுக்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். ஆண்டவர் அருளிய அனைத்திலும் தலையானதும் நிலையானதும் நற்கருணை. கடவுளின் அளவற்ற அன்பை நாம் ஒவ்வொருவரும் சுவைத்து மகிழ இயேசு தம்மையே கொடையாக தந்த ஒரு அன்பின் அருட்சாதனம் திவ்ய நற்கருணை. விசுவாசத்தின் மறைபொருள் என நாம் அறிக்கை செய்யும் கிறிஸ்துவின் மரணம், உயிர்ப்பு ஆகிய மறையுண்மைகளை உள்ளடக்கிய இந்த அருட்சாதனம் இறைவனோடும் மனிதரோடும் நமக்குள்ள உறவை புதுப்பிக்க அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மன்னாவை பொழிந்து பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தும் தமது உடனிருப்பை உணர்த்திய கடவுள் தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து தனது உறவை நிரந்தரமாக்கி கொண்டார். இத்தகைய நிலையான உறவின் பலியில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் அவரது உறவில் நிலைத்திருக்கவும் இன்று இறைமகன் இயேசுவை எங்கள் உள்ளங்களில் வரவேற்க இருக்கும் நாங்கள் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி திருப்பலியில் பங்கெடுப்போம். மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு இனிமையான நாள். காரணம் அது பங்கு பிள்ளைகள் 32 பேர் இயேசுவை தங்கள் வாழ்விலே முதல் முறையாக பெற இருக்கிறார்கள். அழகாக இந்த வருகை பாடுவது போல இயேசுவை போல அவர்கள் மாற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உறவின் அனைவருமாக இணைந்து இந்த அருமையான திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்று பிள்ளைகளுடைய வாழ்வு பெற்றோர்களை சார்ந்திருப்பது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதுவும் இறை நம்பிக்கையில, கடவுள் பக்தியிலே பிள்ளைகள் வளர்வதற்கான ஒரு உந்து சக்தி தான் இந்த நற்கருணை. எனவே நற்கருணை ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் அனைத்து விதமான காரிலும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவல் வழியாக அவரிடம் நாம் ஜெபிப்போம். இப்போது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. திருவுடல் திருரத்த பெருவிழாவாகிய இன்று உலகின் ஒளி நானே என்று உரைத்து நம்மோடு ஒளி வடிவில் உலவிக் கொண்டிருக்கும் நம் இறைவனை வரவேற்கும் வண்ணமாக குத்துவிளக்கின் முதல் திரியினை ஏற்ற அருட்பணி மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் இரண்டாம் திரியினை ஏற்ற அருட்சகோதரி சிக்ஸ்தூஸ் அவர்களையும், மூன்றாம் திரியினை ஏற்ற ஆசிரியை மேகலா அவர்களையும், நான்காம் திரியினை ஏற்ற இன்று திருவிருந்து முதல் முறையாக எடுக்கும் நமது குழந்தைகள் மணிஷ் மற்றும் தேஷ்மா அவர்களையும், ஐந்தாம் திரியினை ஏற்ற குழந்தைகளின் பெற்றோர் ஆண்ட்ரூ, சோனியா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது ஏஞ்சல் கெல்சியா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நேத்ரா ஹேண்ட்ரா முதன் முறையாக இறைவனுடைய திருவுணவை பெற இருக்கின்ற இவர்கள் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்ட்ரூ, சோனியா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ரோஹித், டேரியஸ், ரெஜின் ஆண்ட்ரூஸ் நல்ல உடல் நலம் மற்றும் கீழ்ப்படுதலில் வளர்வதற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும்
அமல்ராஜ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினத்திலே முதல் திருவிருந்தை பெறவிருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விண்ணகம் செல்வதற்கு எளிய பாதுகாப்பான வழி நற்கருணை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கொடையை இன்று நமது பங்கை சார்ந்த 32 குழந்தைகள் பெறவிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளோடு நாமும் இந்த அருமையான இந்த நற்கருணை என்ற கொடையை தகுதியான முறையில் பெறுவதற்கு, கொண்டாடுவதற்கு தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதவரையாரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் மீது கடவுள் கொண்ட அன்பை இன்றைய முதல் வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. இஸ்ராயல் மக்கள் கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்காமல் நடந்தாலும் கடவுள் அவர்களை விட்டு விலகவில்லை. பெற்ற தாய் குழந்தையை பேணி காப்பது போல கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துகிறார் என்று கூறும் இறை வார்த்தைக்கு கவனமாக செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2, 3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலின் நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளிலும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு. நீங்களும் உங்கள் மூதாயாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் விடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நிரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலின் நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். மூதாயருக்கு தெரிந்திராத மன்னவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாய்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உம்மிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்ந்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்குள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே
இயேசுவின் உடலில் உறுப்பினர்களாகிறோம். எனவே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இயேசுவின் உடன்பணியாளர்களாகிய நாம் இயேசுவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் ஒரே குடும்பமாக பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 16 - 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்று, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே
இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகள் 32 பேர் இன்றைய தினம் புதுநன்மை எடுத்து நம் ஆண்டவர் இயேசுவை பெறவிருக்கிறார்கள். முதற்கண் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இவர்களை இந்த ஒரு நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த நாளுக்காக தயாரித்த பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை, அருட்சகோதரிகள், இவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள், பல வகைகளில் இவர்களை முழுமையாக உள்ளத்திலே தயாரிக்க உதவியாக இருந்த அனைவரையும் பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம். இன்று நாம் ஒரு முக்கியமான நாளை கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்த பெருவிழா, மிகவும் புனிதமான நாள். இன்றைய நாளிலே இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பெற இருக்கிறார்கள். நிறைந்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு அவசியம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய தினம் இந்த மறையுரையானது மிகவும் முக்கியமாக இவர்களுக்கான மறையுரை. ஆகவே இவர்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். ஒரு சில கேள்விகள் உங்களிடம் நான் கேட்பேன். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் முதல் முறையாக சுவைக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வரவிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்திலே எழுந்தருளி உங்களை ஆண்டவர் இயேசுவை போல மாற்றவிருக்கிறது. அப்படி ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெறுகின்ற பொழுது நீங்கள் அவசியம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெறுகின்ற பொழுது, நன்மையை பெறுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதுதான் உங்களுக்கான கேள்வி. கார்ட்லெஸ் மைக் இங்கே இருக்கு, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது, நன்மையை நீங்கள் பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் என்ன சொல்லுவீர்கள்? கைகளை உயர்த்தி இந்த மைக்கில் பேசலாம். என்ன சொல்லுவீங்க? பேச விரும்புறவங்க சொல்லலாம். நன்மை வாங்கணும்னு முதல் முறையா வாங்க போறீங்க. வாங்கின உடனே ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே அனுபவிக்க போறீங்க. அவருடைய பிரசன்னத்தை பார்க்க போறீங்க. என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர் இயேசு கிட்ட? அமைதியா இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய gift கிடைக்க போகுது. உங்க அம்மா அப்பாவோட ஒரு பெரிய gift. ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல போறீங்க அவர்கிட்ட? யாராவது ஒரு பையன், ஒரு பொண்ணு, அந்த பையன் வெரி குட் பாய். இயேசுவே என்னை புனிதப்படுத்துங்க, என்னை நல்ல பையனா மாத்துங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இந்த பையனுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இயேசுவே என்னை புனிதப்படுத்துங்கள், நல்ல பையனாக என்னை மாற்றுங்கள். அதாவது ஒரு பொண்ணு, நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுவே, என் உள்ளத்திற்கு வந்ததுக்காக நன்றி, எனக்கு அமைதியை தாங்க. வெரி குட், எக்ஸலன்ட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இந்த பையன் இயேசுவே என்னை புனிதப்படுத்துங்கள், என்னை நல்ல பையனாக மாற்றுங்கள். மிகவும் அருமையான ஜெபம். அவங்க நன்றி சொல்றாங்க. இயேசுவே, நீர் என்னுடைய உள்ளத்திலே வந்ததற்காக உமக்கு மிகவும் நன்றி நன்றி சொல்றாங்க. மிகவும் அருமையான ஜெபம். இதே போல ஒவ்வொருவரும் இன்றைய தினம் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பெறுகின்ற பொழுது அவரிடம் உரையாட வேண்டும், அவரிடம் பேச வேண்டும்.
இன்று முதல் எப்பொழுதெல்லாம் நீங்கள் திருப்பலியில் பங்கு பெறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய உள்ளத்திலே அவரை வரவேற்பீர்கள், அவருடைய திரு உடலை சுவைப்பீர்கள். அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடம் பேச வேண்டும். நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது, அவர் உங்களிடம் என்ன சொல்கிறார் என்று கேட்க வேண்டும். அதுவும் ஜெபம், முக்கியமான ஜெபம். ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வந்து உங்களிடம் என்ன சொல்கிறார், என்ன செய்ய சொல்கிறார், அதையும் கேட்க வேண்டும். அதுவும் முக்கியமான ஜெபம். இதே போல 2005ஆம் ஆண்டு மே 13ஆம் நாள் புனித பேதுரு பேராலய வளாகத்திலே வட்டிக்கன் நகரிலே முன்னாள் போப்பாண்டவர் 16ஆம் பெனடிக்ட் அங்கே ஒரு திருப்பலி நிகழ்த்துகிறார். புதுநன்மை திருப்பலி. நூற்றுக்கணக்கான புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளிடம் இதே போல ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெறப்போகிறீர்கள், நீங்கள் அவரிடம் என்ன பேசப் போகிறீர்கள், என்ன சொல்லப் போகிறீர்கள்? இந்த 2 குழந்தைகள் இன்று பதில் சொன்னது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள். நாங்கள் இயேசுவுக்கு நன்றி சொல்வோம், நாங்கள் இயேசுவிடம் ஜெபிப்போம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை சொல்லுவோம், எங்களுடைய தேவைகளை அவருக்கு சொல்லுவோம். இப்படி பல பேர் பலவிதமான பதில்களை போப்பாண்டவரிடம் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு போப்பாண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். பாராட்டிய பிறகு அவர் தன்னுடைய அனுபவத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அவர் புதுநன்மை எடுத்த பொழுது, அவர் சிறு வயதில் இருந்த பொழுது, முதல் முறையாக ஆண்டவரை சுவைத்த பொழுது அவர் பேசிய அந்த உரையாடல், ஆண்டவரே என் கூடவே இரும், ஜீசஸ் பி வித் மீ ஆல்வேஸ், அந்த ஒரு ஜெபத்தை அவர் சொன்னார். இறுதி வரைக்கும் என் கூடவே இரும். இதே போல நாம் புனித டொமினிக் சாவியோ அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறை படித்தோமேயானால் 15 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதர். 1842 பிறந்தவர், இத்தாலி நாட்டிலே பிறந்தவர். 1857 இறந்து விட்டார். 1849ஆம் ஆண்டு புதுநன்மை பெறுகிறார் தன்னுடைய 7வது வயதில். அப்படி அவர் புதுநன்மை பெறுகின்ற பொழுது அவர் பேசிய உரையாடல், ஆண்டவர் இயேசுவை பெற்ற உடனே அவர் கண்களை மூடி அவர் சொன்ன வார்த்தைகள், ஜீசஸ் அண்ட் மேரி, மதர் மேரி பி மை ஃப்ரெண்ட்ஸ். மதர் மேரியும் ஜீசஸும் எனக்கு நல்ல நண்பர்களாக இறுதி வரைக்கும் என்னோடு இருக்க வேண்டும். அந்த ஒரு ஜெபத்தை புனித டாமினிக் சாவியோ அவர் புதுநன்மை வாங்கிய அந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபித்தார். நாம் எப்பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய திரு உடலை பெறுகிறோம், உண்டு சுவைக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றது, நாம் அவரை போல மாறுகிறோம். அப்படி மாறுகின்ற பொழுது அந்த நேரத்திலே நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்று இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குழந்தைகள் மட்டுமல்ல, நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் என்ன சொல்கின்றார்? மேலும் புனித டொமினிக் சாவியோ அன்றைய தினம் அவர் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், நான் திருப்பலியிலே மிகவும் உற்சாகத்தோடு பங்கு பெற வேண்டும், மிகவும் பக்தியோடு பங்கு பெற வேண்டும். நான் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கின்றோனோ அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை ஒப்புரவு அருட்சாதனம் மூலம் நாம் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். எப்பொழுதெல்லாம் திருவிழாக்களை கொண்டாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் மிகவும் பக்தியாக ஜெபம் செய்ய வேண்டும். அன்னை மரியாளும் இயேசுவும் என்னோடு நண்பர்களாக பயணிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய புதுநன்மை அந்த விழாவிலே ஆண்டவர் இயேசுவை பெறுகின்ற பொழுது அவர் ஜெபித்தார்.
அவர் ஜெபித்தவாறே அவர் வாழ்ந்தார். 15 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தவர். ஒரு நாள் கூட அவர் திருப்பலிக்கு போகாமல் இருந்ததில்லை. காலை 5 மணிக்கு, அது என்னதான் வெயிலா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, அவர் சுகமில்லாமல் இருந்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கு திருப்பலிக்கு செல்வார். திருப்பலிக்கு சென்று ஆண்டவருடைய திருவுடலை பெற்று உண்டு சுவைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு உண்மையான புனிதமான ஒரு வாழ்க்கை, அந்த பையன் சொன்னது போல ஒரு புனிதமான வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை, நம்பிக்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையை, அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் புனித டாமினிக் சாவியர். ஆக நாம் ஆண்டவருடைய திருவுடலை பெற்று அவருடைய பிரசன்னம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். அவரை போல சிந்திக்க வேண்டும். அவரை போல செயல்பட வேண்டும். அவரை போல மற்றவர்களுடன் நாம் உரையாட வேண்டும். நாம் பேசும்பொழுது, மற்றவர்களிடம் நாம் பேசும் பொழுதெல்லாம் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இப்படி பேசுவாரா? ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுவாரா? ஆண்டவர் இயேசு இப்படியெல்லாம் உரையாடுவாரா? இப்படிப்பட்ட செயல்களை செய்வாரா? அப்படியெல்லாம் நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது நமக்கே தெரியும், நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் நாம் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகளுக்கும் நாம் செய்கின்ற செயல்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆகவே நாம் நன்மை வாங்கினாலும் திருப்பலியில் பங்கு பெற்றாலும் நாம் ஆண்டவரை போல வாழ்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய கடவுள் வாழுகின்ற கடவுள். இன்றைய வாசகங்களை 3 வாசகங்களிலும் நாம் கேட்கின்றோம். நம்முடைய கடவுள் வாழுகின்ற கடவுள். அந்த வாழுகின்ற கடவுளை நாம் உணர வேண்டும். முதலில் நாம் உணர வேண்டும், அந்த கடவுள் என்னுள் இருக்கிறார், என்னுள் வாழ்கிறார், என்னை அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றார் என்று நாம் முழுமையான நம்பிக்கையோடு உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்றால், ஆண்டவரோடு நாம் உரையாடவில்லை என்றால், ஆண்டவர் நம்மிடம் என்ன சொல்கின்றார் என்று நாம் கேட்கவில்லை என்றால், நம்மால் அவரை போல வாழ முடியாது. ஆகவே இன்றைய தினம் நாம் ஆண்டவர் இயேசுவை போல வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால், நாம் முதற்கண் செய்ய வேண்டியது திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். எப்பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கு பெற நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் திருப்பலியில் அவசியம் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்று ஆண்டவருடைய திருவுடலை பெற்று உண்டு சுவைக்க வேண்டும். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவதாக, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஜெபமாலை கொடுப்பார்கள். ஜெபமாலை எப்பொழுதும் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை செய்ய வேண்டும். ஜெபமாலை செய்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய துணை வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது அன்னை மரியாளை போல நாமும் ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணிக்க தயாராகி விடுவோம். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அன்னை மரியாளை போல நாம் இயேசுவை புரிந்து கொண்டவர்களாக, இயேசுவை போல நாம் வாழ நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது. மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் இயேசுவை போல அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இந்த புனிதமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று இந்த பையன் சொன்னான். அது என்ன புனிதமான வாழ்க்கை? ஆண்டவர் இயேசுவை போல அன்பு நிறைந்த ஒரு மனிதனாக, மனுஷியாக நான் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இரக்க குணம் இருக்க வேண்டும், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நீதி நியாயம் இருக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்னால் முடிந்தவரை. பசின்னு வந்தவங்களுக்கு
அவங்க உண்பதற்கு என்னால் முடிந்ததை நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போல இவ்வாறு நான் வாழுகின்ற பொழுது நான் ஆண்டவருடைய திருவுடல் வழியாக அந்த புனித வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நான் அதை வாழ்க்கையாக வாழுகின்றேன். ஆகவே இன்றைய தினம் அந்த ஒரு வரத்திற்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஆகவே நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். எங்கே தவறுகள் நடக்கின்றதோ அதை தட்டி கேட்க வேண்டும். நல்லது பேசினா மட்டும் பத்தாது, நல்லது செஞ்சா மட்டும் பத்தாது. தவறுகள் நடக்கின்ற பொழுது அதை தடுக்க வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமானது. ஆண்டவர் இயேசு தட்டி கேட்டார். எங்களது எப்பொழுதெல்லாம் தவறுகள் நடந்ததோ அப்பொழுதெல்லாம் அங்கே தட்டி கேட்டார், அதை தடுக்க முற்பட்டார். இப்படியெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை போல மனம் மாறியவர்களாக ஒரு நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நமக்கு மட்டுமல்ல அந்த மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே இன்றைய தினம் நம் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். நம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கவும், நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமை நிலைக்கவும் சிறப்பாக ஜெபிப்போம். 2ஆம் வாசகத்திலே சொல்வது போல நாம் அனைவரும் ஒரே திருவுடலை பெறுகிறோம், உண்டு சுவைக்கிறோம். ஆகவே நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அந்த ஒரு கருத்துக்காகவும் இந்த தினம் சிறப்பாக மன்றாடுவோம். அனைவரும் விசுவாச பிரமாணத்திற்கு எழுந்து நிற்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை கொண்டாடுகிற கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு ரத்தமானது அவருடைய கல்வாரி பலியை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. அதே போல இன்றைய திருவிழாவானது அவர் அப்பரச வடிவிலே நம்மோடு என்றும் பிரசன்னமாகிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதி நாளாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாளானது நாம் வெறுமனே நற்கருணையை உண்பவர்களாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உணவு ஊட்டுபவர்களாகவும் வழங்குபவர்களாகவும் நடமாடும் நற்கருணையாகவும் மாற அழைப்பு விடுக்கக்கூடிய நாள். இப்படிப்பட்ட அருமையான நாளிலே நாம் அனைவருமே கிறிஸ்துவை போல நாமும் நடமாடும் நற்கருணையாக மாறுவதற்கு தேவையான வரங்களை வேண்டி இப்போது இறை தந்தையிடம் நமது தேவைகளை முன்வைப்போம். நற்கருணை நாயகனே இறைவா,
நீரன்று கல்வாரியில் நிறைவேற்றிய பலியை தொடர்ந்து செய்து வருகின்ற என் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் அனைத்து அருப்பணியாளர்களும் நற்கருணை நாதரின் அன்பையும் இரக்கத்தையும் தங்களது சொல்லாலும் வாழ்வாலும் பிறருக்கு அறிவிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இன்று உம்மை முதல் முறையாக எங்கள் உள்ளத்தில் வரவேற்க இருக்கும் நாங்கள் உம் அன்பின் நாளுக்கு நாள் வளரவும் திவ்ய நற்கருணையின் மகத்துவத்தை உணர்ந்து தகுந்த தயாரிப்போடு இயேசுவின் உடலை உண்டு அவரை போல வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, என் பங்கை வழி நடத்தும் என் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையையும் உமது அருள் வரங்களால் நிரப்பி அவர்களும் பணியை தொடர்ந்து செய்து பல ஆன்மாக்களை நற்கருணை நாதரிடம் கொண்டு வர தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை இறைந்துகிறோம். எங்களை வாழ்விக்க உம்மையே உணவாக கொடுத்த இயேசுவே, திருப்பலியில் பங்கு கொள்ள வந்துள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது அமைதியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்கள் நற்கருணை இயேசுவின் இரக்கத்தை பெற்று நோய் நீங்கி நலமடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிலைவாழ்வை தருபவரே இறைவா, உம்மில் விசுவாசம் கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்து மரித்த எம் சகோதர சகோதரர்கள் இறைவனின் இரக்கத்தால் நிலைவாழ்வை பெற்று உம் திருமுகத்தை கண்டிட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப, குறிப்பாக இன்றைய நாளங்களில் நாம் திருவிழாவுக்கு கொண்டாடி கொண்டு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக புதிதாக கிறிஸ்துவை தங்கள் இதயத்தில் வரவேற்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கின் குழந்தைகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகியது கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி வரிசையாக பிள்ளைகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஆனந்தம் எல்லையில்லா
உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தியும் பீடம் நான் வந்தேன், கனிவாயுள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தியும் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். நிதி சச நிதி சசசா சகரிசா நிதி சச நிதி சசசா சகரிசா. என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கோதுமை மைகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். நிதி சச நிதி சசசா சகரிசா நிதி சச நிதி சசசா சகரிசா. என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தியும் பீடம் நான் வந்தேன், கனிவாயுள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தியும் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். நிதி சச நிதி சசசா சகரிசா நிதி சச நிதி சசசா சகரிசா. என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சா சரி ரி கா க க ரி ரி சா. சா சரி ரி கா க க ரி ரி சா. என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை சொல்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியது கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறைபுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்து நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்து நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதுதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: Hosanna, 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 Hosanna.
முழங்கால் படியிடுவோம். இந்த கரங்களில் இருக்கிற மெழுகுவத்தி நேராக பிடிக்கணும். டேய் எல்லாம் முழங்கால் படிடுங்க. பத்திரம் நெருப்புப்படாமல் பார்த்துக்கணும். நேராக பிடிங்க. முழங்கால் படிக்கிடுவோம். முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். இயேசுவை முதல் முறையாய் பெறுகிற பிள்ளைகள் தயவுசெய்து மெழுகுத்திரிகளை பத்திரமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி
உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரடும். குறிப்பாக இந்த குழந்தைகளின் மீது உமது இரக்க கண்களை திருப்பியருடும். கனிவுள்ள தந்தையே, இவர்கள் அனைவரையும் உமது தூய ஆவியினால் நிரப்பி, இவர்கள் இன்று எப்படி தூய்மையான உள்ளத்தோடு உம்முடைய திருமகனை தங்களுடைய இதயங்களிலும் உடலிலும் பெற்றுக்கொள்கின்றார்களோ அதை போல என்றென்றும் தூய்மையாக விளங்கும்படியாக இவர்களோடு உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி வழி நடத்துவீராக. இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அமைதியிலும் சமாதானத்திலும் அவர்கள் என்றென்றும் உமது அருளை கண்டடைய செய்வீராக. எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. அறையும் எழுந்து நிற்போம். கரங்களில் இருக்கிற மெழுகு திரிகள் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இன்று நமக்காக உணவாக, நமது ஆன்மாவிற்கு சக்தியாக, நம்மோடு என்றும் தங்கியிருந்து நம்மை வழிநடத்த, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க, நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்க உணவாக நம்மை நோக்கி வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைவரும் அமருவோம். எல்லாரும் உட்கார்ந்துருக்க, எல்லாம் உட்கார்ந்துருக்க. இப்போது நற்கருணை வழங்க இருக்கிற இயேசுவை முதல் முறையாய் பெற இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள். நான் சொன்ன பிற்பாடு வரிசையாக வரணும். தயவுசெய்து மற்றவர்கள் யார் வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள் நற்கருணை கொண்டு வருவாங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கலாம், வழி மட்டும் விட்டால் போதும். இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் தயவுசெய்து டீச்சர் சிஸ்டர் வழியை நிற்க வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு அப்பா அம்மா நடுவில் பிள்ளை, சரியா? ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் இல்லைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உணவாகட்டும், இது என் இரத்தம் உண்பானமாகட்டும், இது என் உடல் உணவாகட்டும், இது என் இரத்தம் உண்பானமாகட்டும்.
மன்னவா மன்னவா உயிராய் என்னில் நீ வா. வார்த்தையின் வடிவே வலம் தரவா, மன இருள் அதை அகற்றி ஒளி தரவா. வார்த்தையின் வடிவே வலம் தரவா, மன இருள் அதை அகற்றி ஒளி தரவா. என்னில் உன்னை இணைத்திடவா, உறவில் என்றும் நனைந்திடவா. நீயே என்னுள் உணவெனவா, மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா. மன்னவா மன்னவா உயிராய் என்னில் நீ வா. பாவத்தால் வறண்ட இதயத்தில் வா, மனதாகத்தை தணித்திடும் விருந்தெனவா. பாவத்தால் வறண்ட இதயத்தில் வா, மனதாகத்தை தணித்திடும் விருந்தெனவா. பாலை நிலமதில் மலரெனவா, பாறை வாழ்வதில் நீரெனவா. நீயே உயிர் தரும் உணவெனவா, மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா. மன்னவா மன்னவா உயிராய் என்னில் நீ வா. காற்றினில் கரைந்திடும் இசையெனவா, பெருங்கடலினில் கலந்திடும் நதியெனவா. காற்றினில் கரைந்திடும் இசையெனவா, பெருங்கடலினில் கலந்திடும் நதியெனவா. அப்பத்தின் வடிவில் அன்பெனவா, அமைதியும் அருளும் பகிர்ந்திடவா. நீயே முடிவில்லா வாழ்வாய் வா, மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா. மன்னவா மன்னவா உயிராய் என்னில் நீ வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நன்றி மன்றாட்டு. எங்கள் மீது கொண்ட பேரன்பால் உம் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எம் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அனைவருமாக இருந்து நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எங்கள் ஆன்மீக நிலையை அக்கறை கொண்டு நாங்கள் இயேசுவின் உள்ளத்தில் இயக்க தூண்டுதலாக இருக்கும் பாசமிகுந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றும் எம் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இயேசுவுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அனைவருமாக நன்றி நன்றி இறைவா,
கீழே வச்சுருக்க கையை கூப்பு எல்லாம் கேனில் கீழே வை, எல்லாம் கீழே வை. பக்தியா கண்ணை மூடு, கொஞ்சம் வெயிட் பண்ணு எல்லாம் கண்ணை மூடு, கை மூடு, கண்ணை கூப்பு, கையை நேராக வை, மார்புக்கு நேராக வை, நேராக உட்காரு. சொல்லுவாஸ். இறைவனின் அழைப்பினை ஏற்று இறைப்பணியை தொடர்ந்து ஆற்றி இன்று திருப்பலியை பொறுப்பேற்று நடத்தி எங்களுக்காக ஜெபித்த அருள் தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு இறைவா எங்கள் நன்றியை உரித்தாங்குகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இறை விசுவாசத்தை எம்மில் விதைத்த இறை அன்பில் எம்மை வளர்த்து வரும் என் அன்பு பெற்றோர்களாக இயேசுவே உமக்கு நன்றி பண்பாடுகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. மனப்பான்மையோடு நாங்கள் இயேசுவை தகுதியான முறையில் உட்கொள்ள எங்களை தயாரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இன்று இத்திருப்பலியில் பங்கு கொண்டு எங்களுக்காக ஜெபித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும் இறைவா எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. Thank you, God, for giving us your body and blood in order to be with us, strengthen us, and work in us. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. We praise you, Lord, for sending us your Son, Jesus, to save us from sin and leading us to life eternal. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவின் மிகப்பெரிய மனைவி இன்று தாயாம் திரு அவை இயேசுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. தந்தை மூலர் சொன்ன மாதிரி இந்த நாளில் இப்படி ஒரு பொது நன்மை நம்முடைய பங்கினுடைய திருவிழாவினுடைய இந்த 3ஆம் நாளிலே இப்படி ஒரு பிள்ளைகள் பொது நன்மை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மறைவுரை சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. காரணம் வழக்கமாக இப்படி யாரும் பொது நன்மை இந்த ஒரு நாளில் அமையாது. திருவிழாவில், மாதா திருவிழாவில், ஊர் திருவிழா தான் கொடுப்பாங்க. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவில் நம்முடைய பிள்ளைகள் 32 பேர் இயேசுவை முதல் முறையாக பெற்றிருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து ஆண்டு நல்ல ஜோரா, சத்தமே கேட்கல. வருகின்ற 13ஆம் தேதி புனித அந்தோனியாருடைய விழாவை அகில உலக திருச்சபை கொண்டாடுகிறது. நான் சொல்றேன், அன்று காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலியும், 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசிரும், அதைத் தொடர்ந்து மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும், தொடர்ந்து அந்தோனியாருடைய திருத்தேர் பவனியும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். வருகிற 16ஆம் தேதி இயேசுடைய திருஹிருதய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். வருகின்ற 17ஆம் தேதி அன்னையின் மாசற்ற பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். அன்புகளுடைய நம்முடைய பங்கினுடைய 33வது இந்த பெருவிழாவை
நாம் கடந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு கோலாகலமாக கொண்டாடி துவங்கி இருக்கிறோம். எனவே இந்த நோட்டீஸ் ஆனது இருக்கு 33வது பெருவிழா. எனவே வெளியில விருப்பம் உள்ளவர்கள் அந்த கடையில் இருக்கிற இடத்துல நீங்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ளலாம். துவங்கிய இந்த 2 நாட்கள், நேற்றைய தினம் சனிக்கிழமை இளைய தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். இந்த அந்தோனியார் எவ்வளவு புதுமை நிறைந்தவர் என்பதை கண்டிப்பாக நான் இங்கே பதிவு செய்து ஆக வேண்டும். நேற்று முந்தானத்திலாம் பார்த்தீங்கன்னா மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் அப்படியே மேகங்கள் திரண்டுகிறது, கரும் மேகங்கள் அப்படியே வருது, செம்ம மழை பெய்யுதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, இங்கெல்லாம் மழை பெய்யுது, அசோக் நகரில் மழை பெய்யுது, KK நகரில் மழை பெய்யுது, அந்த பக்கம் பார்த்தா கிண்டியில் செம்ம மழை, உங்கள் இடத்துல மழை பெய்யுதா அப்படின்னாங்க. எங்கள் இடத்துல மழை பெய்யல, சாரான ஒரு அருள் மழை சாரல் மட்டும் அந்தோனியார் பொழிஞ்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். ஆகவே பார்த்தீங்கன்னா இதுவே மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு வழிபாடு, அவருக்கான ஒரு விழா. ஆகவே இந்த விழாவில் எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் கூட நம்ம கூட நுழையக்கூடாது என்பதை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எனவே நான் மீண்டுமாக அதற்கு ஒரு ஆண்டவருக்கும் அந்தோனியாருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இது ஒரு பங்கு விழா என்பது பங்கு குடும்ப விழா. நிறைய பேர் வெளியே வந்திருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்ல விரும்புவது ஒரு பங்கு அந்த பாதுகாவலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக எடுக்கிற ஒரு விழா. பங்கு மக்கள் நாங்கள் பலராய் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரு குடும்ப உணர்வை ஏற்படுத்துகிற விழா, ஒரு உறவை சங்கமிக்கிற விழா, ஒரு ஆசீர்வாதமான விழா. இதற்கு இந்த 2 நாட்கள் நடந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நம் பங்கில் நடக்க இருக்கிற இந்த 9 நாட்கள் திருப்பலியும் இதற்கு மிக சிறந்த ஒரு சான்றாகும். ஒவ்வொரு நாளும் மாலையில் 5:45 மணிக்கு இந்த தேர் பவனி, அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி. ஒவ்வொரு நாளும் நம்ம மத்தியில் 7-6 அருட்தந்தையர்கள் அருமையான அற்புதமான இந்த வழிபாடுகள் என்று அர்த்தப்படுத்துகிற விதத்தில் நாம் இந்த விழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் இறை வார்த்தை தினத்தை கொண்டாடுகிறோம். எனவே மாலை இந்த நாளில் நம் மத்தியிலே தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியை சேர்ந்த 7 அருட்தந்தையர்கள் நம் மத்தியில் வருகை தர இருக்கிறார். காலையில் பூசெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் புது நன்மை எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் நடைபெறுகிற அந்த திருவிழா இந்த திருப்பலியிடம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் இறை வார்த்தை தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். புனித திருமுழுக்கு யோவான் மண்டலம், புனித லூக்கா, யாகப்பர், மத்தையு, பவுஸ்தினா, செபஸ்தியார், அந்திரி அன்பியங்கள் அதை வழி நடத்துவார்கள். நாளைய தினம் நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி அகில உலகமே பதுவை புனிதராம் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம்ம திருவிழாவை தொடர்ந்து கொண்டாட இருக்கும். இருந்தாலும் அந்த நாளிலே 13ஆம் தேதி மிக சிறப்பான விதத்தில் நம்ம மத்தியிலே கிறிஸ்துவ கல்லூரி அருட்தந்தையர்கள் வருகை தருகிறார்கள். அன்று 3 வேளை திருப்பலியும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாலையில் அந்தோனியாருக்கான முடிசூட்டு விழாவும் நடைபெறுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். 14ஆம் தேதி உழைப்பாளர் தினம், 15ஆம் தேதி முதியோர் தினம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். முத்திரு நாட்கள் 3 நாட்கள். 16ஆம் தேதி நற்கருணை பெருவிழா, ஆக்சுவலாக இதுதான் நற்கருணை பெருவிழா. ஆகவே நம்ம அதை வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். 17ஆம் தேதி நம்ம நம்முடைய பங்கினுடைய தேர் திருவிழாவை, ஆடம்பர தேர் திருவிழாவையும், 18ஆம் தேதி நம்ம அசன விழாவையும் கொண்டாடுகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த 3 எல்லா நாட்களும் முக்கியமாக வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 3 நாட்கள் நற்கருணை பெருவிழா, திருவிழா, அசன விழாவில் நம்ம அனைவருமாக இணைந்து கலந்து கொள்வோம். அந்த நாள் துவங்கிய போது நான் சொன்னேன், தயவு செய்து இந்த திருவிழாக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பல பேர் தொடர் ஜபித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இங்கு கூட்டத்துக்காக நான் சொல்ல வரல, ஒரு ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் அதிகமாகவே நம்முடைய ஆலயத்தையும் சுற்றியும் அவரை அண்டி அந்தோனியார் அண்டி ஜெபிக்க அத்தனையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவை மீண்டுமாக 2வது நாம் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் இதை பதிவு செய்தே ஆக வேண்டும். காரணம் நிறைய பேர் தென் பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. இந்த பக்கம் திருநெல்வேலி, அந்த பக்கம் தூத்துக்குடி அல்லது கன்னியாகுமரி, பாளையங்கோட்டை அந்த பக்கம். ஆகவே அங்கே தான் அசனம் அப்படி ஒரு விழாவை நிறைவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் மதுரவாயில் என்ற நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பங்கில் கடந்த ஒரு 33வது ஆண்டு, கடந்த பல ஆண்டுகளாக இதை இந்த அசன விழா அப்படி விழாவை ஏற்பாடு செய்து 4000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த விருந்திலே பங்கேற்கிறார்கள். தந்தை அலை சொன்னார், நற்கருணை விழா என்பது வெறுமனே நற்கருணை பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக நாம அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு அது இங்கு நடந்து கொண்டு இருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஒரு ஆங்கில திருப்பலி இருக்கிறது. 9 மணிக்கு நன்றியினுடைய விழாவை நாம் மேலெடுத்து 11 மணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருவார்கள் தெரியாது, வெறுமனே நமது பங்கை மட்டும் சார்ந்தவர் அல்ல, இந்த சுற்றுவாழ் பகுதியில் இருப்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள் பல பேர் இங்கே காலையில் 11 மணிக்கு துவங்கி மாலை 3-4 மணிக்கு தான். அது கடந்த ஆண்டு நான் பார்த்து மகிழ்ந்த
வியந்த ஒரு விஷயம். அவை இப்படி ஒரு விஷயத்தை நம்முடைய பங்கு தளம் கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டும் அதை நாம் சிறப்பாக இன்னும் அதிகமான பேர் மீட்டிங்கில் எல்லாம் சொன்ன எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 4000 பேர் சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதுவும் மட்டன் பிரியாணிலாம் எப்படி செலவாக இன்னைக்கு எவ்வளோ உங்களுடைய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்பீங்க பிள்ளைகளுக்கான. ஒரு பெருத்த ஒரு செலவினத்தை நம்முடைய பங்கு சந்திக்க இருக்கிறார். இது நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பது நம்முடைய தாராள உள்ளம் மட்டுமே. அநேகர் பல விதங்களில் அரிசி வாங்கி தரேன், எண்ணெய் வாங்கி தரேன், ஆடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். மீண்டுமாக கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டாம். நான் சொன்ன ஜெபம் வல்லமையானது, அதற்கு மாற்றுக்கிறது. எனக்கு அந்தோனியார் மேலே அவ்வளோ அதிகமான நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் அசால்ட்டாக தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். பட் இருந்தாலும் நாம் அனைவருமாக ஒரு குடும்பத்தை சேர்ந்து, இது நமது விழா, என்னுடைய பங்கு இது ஏன் பங்கு, என்னுடைய பங்கு என்ன என்பதை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை அண்டி வருவார்கள். நான் சொன்ன மாதிரி நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு நீங்களே கூட வரலாம். நிறைய பேர் நான் சொன்னப்போ நான் இது வாங்கி தரேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு. எவ்வளோ கொடுக்குறோம் முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோம் என்பதுதான் முக்கியம். மீண்டுமாக இந்த அசன விழாவில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னால் ஒரு 1000 ரூபாய் தான் முடியும், கொடுங்க, தயவுசெய்து அந்தக்கான ரெசிப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டுமாக அடுத்த வாரம் நடைபெறும் அசன விழாவில் மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என வரவேற்கிறோம். அந்த விருந்திலே நீங்கள் அனைவரும் முழுமையாய் பங்கேற்க உங்களை மீண்டுமாக அழைக்கிறேன். இப்பொழுது அந்தோனியாருடைய ஆசீர்வாதம் அருளும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். அந்தோனியார் உங்கள் அனைவருக்கும் உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அன்புக்குள்ள இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தெரியும், இந்த புது நன்மை என்ற ஒரு பெருவிழா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கலகட்டம். சொன்ன மாதிரி முதல் முறை வாங்கும் போது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு ஒரே தடபடலாம் ஒரே விருந்தாக இருக்கும். ஆனால் அந்த விருந்துக்கு முக்கியமானது இந்த திருப்பலி. இந்த திருப்பலியை நம்முடைய அருமையான லோயலா கல்லூரியை சேர்ந்த அருள் தந்தை அலெக்ஸ் யாகு அவர்கள், தந்தை அவர்கள் நம்முடைய லோயலா கல்லூரியில் டாக்டரேட் பட்டம், பாட்னியில் டாக்டர் பட்டம் படித்து கொண்டு இருக்கிறார். அழகாக இந்த திருப்பலியை நிறைவேற்றி நம் பிள்ளைகளுக்காக நமக்காக ஜெபித்திருக்கிற அவருக்கு நமது நன்றியை வெளிக்காட்டும் விதமாக நம்முடைய அன்பை வெளிக்காட்டுவோம். வாங்க ஃபாதர் ப்ளீஸ் கம். தந்தைக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான் நன்றிகளும் பாராட்டுகளும் அவருடைய பணி தொடர நம்ம அவருக்காக ஜெபிப்போம். தந்தை லியோ அவர்கள் நம்மோடு கடந்த பெரிய வியாழன் பெரிய வெள்ளியோடு விவசாய நைட்டு வந்தால் எப்போது அழைத்தாலும் வரக்கூடியவர். அவர் அசாரிபாத் என்று சொல்லக்கூடிய அந்த மறை மவரும் சபை உருவானவர். அவர் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நினைக்கிறேன். அவர் டாக்டர் பட்டம், முனைவர் பட்டத்திற்காக லோயலா கல்லூரி படைத்துக் கொண்டிருக்கிறார். மிக அழகாக மிக எளிமையான ஒரு மறையுறையின் வழியாக பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நாளுடைய மேன்மை எடுத்து சொன்ன அருள் தந்தை லியோ அவர்களுக்கு நம்முடைய நன்றான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் விதமாக பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள பணி சிறக்க ஜெபிப்போம். நாள் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை மைக்கேல் அவர்கள் ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவியார் சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் பூந்தமல்லியில் இருக்கிற அந்த குருமடத்தினுடைய இல்லத்தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மைக்கேல் ஃபாதர் எனக்கு பிடிக்குன்னா எப்போ நேற்று கூட அவர் தான் பாவசனம் கேட்டார். எப்போ எல்லாம் அழைக்கிறோமோ அப்போதெல்லாம் ஓடி உதவுகிற நல்வுள்ளம் கொண்ட அருள் தந்தை மைக்கேல் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த பிள்ளைகளை வழி நடத்தியது உங்களுக்கு தெரியும். பெற்றோர்கள் இந்த கோயிலில் அனௌன்ஸ் பண்ணால் கூட பல நாட்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பணும். அவங்கள பாவம்ல சில பசங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதை பெற்றோர்களும் பிள்ளைகள் சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய 3 ஆசிரியர்கள் துவங்கிய நாளிலிருந்து தினந்தோறும் இந்த பிள்ளைகள் அப்படி இப்படி இருந்தால் கூட கோவப்படாமல் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் இந்த மறைக்கல்வி வகுப்பை தவறாமல் அவளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மறை உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான அவளுக்கு எளிமையான முறையில் சொல்லி அவளோடு பயணித்தவர்கள் நம்முடைய 3 பேர். நம்முடைய அருள் சகோதரி விண்ணரசி, அருள் சகோதரி மேகலா, சகோதரி ஜெனிஃபர். அவளுக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகளை வழி நடத்துவது என்பது அவளுக்கு வெளிதான காரியம் அல்ல. இத்தனை நாட்கள் ஆல்மோஸ்ட் 1.5 மாதம் நினைக்கிறேன் இந்த தவறாமல் இந்த பிள்ளைகளோடு பயணித்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தியவர்களுக்கு நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை அளிப்பார். அருள் சகோதரி விண்ணரசி ஒரு வளர்த்த ஒரு கரவழி கொடுக்கலாம். திருமதி மேகலா, செல்வி ஜெனிஃபர்
ஜெனிஃபா. பலத்த ஒரு கலவரத்தில் என்ன உங்களுக்கு நல்லா கை ஒளி கொடுங்க. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஓகே, வாங்கிட்டு அந்த ஓரம் போயிடணும். வாங்கிட்டு டீச்சர் அவங்கள வாங்கி அனுப்பிச்சு விட்டுருங்க. குட். பாட்டு பாடுங்க ப்ளீஸ். இப்போது குரு ஃபோட்டோ எடுக்கலாம். இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல
சிஸ்டர் இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. எல்லாம் சரிங்க. சீஸ். இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. ஓகே 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 குட். ஓரமா படிங்க. கருணை வாய்ஸ் வாங்க போலாம். ஜெனிஃபர் சிஸ்டர் இல்லையா? அன்பு தந்தையே கருணை தெய்வமே குட்டீஸ்லாம் கீழே இல்ல. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் சீஸ் சீஸ் சொல்லலாம். சீஸ். வரவும்